நித்யானந்தம். சில பேர் இருக்கிறாங்க, நான் வந்து சாமி சின்ன பிள்ளையிலேருந்தே ஃபாலோ பண்றேன். அவரோட வீடியோஸ் பார்ப்பேன், புத்தகம் படிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். எனக்கு வந்து ஆனா சாமி கிட்ட வந்து நான் எந்த ப்ரோகிராமும் அட்டெண்ட் பண்ணதில்ல, தீட்சைகள் எடுத்ததில்ல. நீங்க தீட்சைகள் எடுக்கிறது மட்டும் இல்ல, சாமி கிட்ட 1 மாசம் வந்து பயிற்சி எடுத்துதான் ஆகணும். அந்த 1 மாச பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து அவரு மாரி நீங்க பல விஷயங்கள பண்ண ஆரம்பிப்பீங்க. சாமிக்கு எதெல்லாம் சாத்தியமோ அதே போல உங்களுக்கும் அது சாத்தியப்படும். ஒரு வாழ்க்கையில வந்து நெறைய வந்து வேற மாரியான மாற்றங்கள நீங்க சந்திப்பீங்க. நம்ம இந்த பூமிக்கு எதுக்காக வந்தோம்? நெறைய வந்து புரிதல்கள் ஏற்படும். நமக்கு இந்த கஷ்டம் நம்மளுக்கு ஏன் வந்துச்சு? இத நான் எப்படி மாத்திக்கிறது? ஒரு விஷயத்த எப்படி பெஸ்ட்டா பண்றது? இந்த மாரி பல விஷயங்கள், பல புரிதல்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த கதைகள்லாம் நீங்க படிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் கூட யாரோ எழுதின கதைங்க தானே! அது வந்து எப்படி உங்களுக்கான கதையாகும்? அத வந்து நீங்க எப்படி வாழ்ந்து பார்க்கிறது? அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? இந்த மாரி பல விஷயங்கள வந்து தெளிவுபடுத்துறதுக்கும், புரிய வைக்கிறதுக்கும் வந்து சாமியோட இனிஷியேஷன் அவருடைய நிலை வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த நிலைக்கு எப்படி உயர்த்துறது? அதுக்கு நம்மளுக்கு என்னலாம் தடையா இருக்கு? அத எப்படி சரிப்படுத்துறது? அப்படிங்கிற விஷயத்த தான் சாமி பரமசிவ சேனால சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த விஷயத்த நாம தான் பண்ணுவோம். நம்ப பண்ணும்போது நம்பளோட சேர்ந்து அவரு நம்மள புஷ் பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வருவாரு. அப்பதான் வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சுலபமா இறை நிலையிலிருந்து சுலபமா வாழ முடியும், பண்ண முடியும். நம்ம இந்த பூமிக்கு வந்த காரணத்த தெரிஞ்சு, புரிஞ்சு நடந்துக்க முடியும். அத அடையவும் முடியும். இது நல்லா புரிஞ்சுகிட்டு, தயவு செஞ்சு பரமசிவ சேனைய வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அத அட்டெண்ட் பண்ணாம நான் சாமிக்கு நான் இத பண்ண போறேன், அத பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுனால வந்து எவ்வளவு தூரம் அது வந்து சரியான விஷயமும் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்து உங்களோட அஸ்திவாரத்த சரியா போட்ட பிறகுதான் நீங்க உங்களுக்குள்ள சரிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் மத்தவங்களுக்கு எதையுமே செய்யவும் முடியும். இத நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியும்ன்று நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து பரமசிவ சேனைய அட்டெண்ட் பண்ணுங்க. உயர் ரீதியான வந்து சக்தியங்கள வந்து வாழுங்க. பரமசிவ சேனா ப்ரோக்ராம் எங்க நடக்குது அப்படிங்கிற கேள்வியை இன்னும் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்து அண்ணாமலையாரை பார்க்க போறீங்க இல்லையா? அந்த அண்ணாமலையார் டெம்பிள்லேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் கிரிவல பாதையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் பகவான் ஸ்ரீ நித்யானந்தா அவர்களுடைய கைலாசம் இருக்குது, ஆசிரமம். அங்கே தான் இந்த பரமசிவ சேனா ப்ரோக்ராம் நடக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. நித்யானந்தம்.